ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளின் மத்தியில் சிறிய ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது. இப்போது ஆமை தனது வசதியான ஓட்டின் துணையுடன் மிகவும் திருப்தியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் அதன் மனதில் ஒரு கவலை இருந்தது. காடுகளுக்கு அப்பால் சென்று உலகை ரசிக்க அது ஆசைப்பட்டது. ஆனால் ஏழை ஆமைக்கு நத்தையை விட மெதுவாக நகரும் சிறிய கால்கள் இருந்தன. பறவைகள் வானத்தில் பறந்து செல்வதையும் முயல்கள் வயல்களில் மகிழ்ச்சியுடன் துள்ளுவதையும் அது பொறாமையுடன் பார்த்ததையோ அவைகளைப் போல தானம் வாழ ஆசைப்பட்டது. ஒரு நாள் காலை வெயிலில் ஆமை அலைந்து திரிந்தபோது 2 மகிழ்ச்சியான வாத்துகளின் சந்தித்தது. அவர்கள் மும்முரமாக ஒரு குளத்தில் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தனர். ஆமையை கண்டு அவர்கள் ஏன் கவலையாக இருக்கிறாய் என கேட்டார்கள். ஆமை அதன் துயரங்களை பகிர்ந்து கொண்டது. இந்த காடுகளுக்கு அப்பால் உள்ள உலகத்தை பார்க்க நான் ஏங்குகிறேன். ஆனால் என் சிறிய கால்கள் என்னை போதுமான தூரம் கொண்டு செல்லாது. வாத்துகள் பார்வையை பரிமாறிக்கொண்டன. பின்னர் குறும்புத்தனமாக சிரித்தன. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பரே, உங்களுக்கான தீர்வு எங்களிடம் உள்ளது. அதன் மூலம் அவர்கள் ஒரு உறுதியான குச்சியை எடுத்து தங்களது அலகில் கவ்விக் கொண்டு ஆமையை இறுக்கமாக பிடிக்குமாறு அறிவுறுத்தினர். எந்த நேரத்திலும் வாயை திறக்க கூடாது என்று அறிவுறுத்தினர். அதே நேரத்தில் அவர்கள் ஒவ்வொரு முனையையும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். ஆமையின் கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தது. அது குச்சியை இறுக பற்றிக் கொண்டது. எல்லையில்லா நீலவானத்தில் உயர்ந்து உயர்ந்து பறந்தனர். கீழே பறந்து விரிந்த நிலப்பரப்பை பார்த்து கொண்டிருந்த ஆமையின் இதயம் மகிழ்ச்சியில் படபடத்தது. அதன் ஓடு ஒரு சிறிய பறக்கும் தட்டு போல தென்றலை பிடித்தது. ஆனால் அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆர்வமுள்ள காகம் ஒன்று வியப்புடன் பார்த்து, ஆஹா, ஆமைகளின் ராஜா காற்றில் பறக்கிறாரா என்றது. காகத்தின் வார்த்தைகளில் ஆமையின் நெஞ்சு பெருமிதம் கொண்டது. பதில் சொல்ல வாயை திறந்த போது ஆனால் அந்தோ ஆமை தனது தற்பெருமையின் தருணத்தில் குச்சியின் மீதான தனது பிடியை விட்டது. வேகமாக கீழே விழுந்தது. ஒரு இடி போன்ற சத்தத்துடன் கீழே ஒரு பாறையில் விழுந்தது. அதன் ஓடு நொறுங்கியது. வாத்துகள் கீழே விரைந்தன. ஆமையின் சாகச கனவுகள் அவனுடைய ஓட்டை போல சிதைந்தது. எனவே அன்புள்ள குழந்தைகளே, ஆமையின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். ஆர்வம் ஒரு அற்புதமான விஷயம் என்றாலும் புத்திசாலித்தனமான அறிவுரைகளுக்கு செவிசாய்ப்பது சிறந்தது என்பதே இது ஒரு எச்சரிக்கையான நினைவூட்டலாக இருக்கட்டும்.